அடுத்த 10 நிமிஷம் நம்ம கையா வந்து நம்ம எல்லாரும் வந்து அருளாசி வழங்குவாங்க. நம்முடைய தியாகராஜன் ஐயா, ஞானகுருநாதர் குமரலிங்க ஐயா, பவானி வேலுச்சாமி ஐயா 3 பேருக்கு ஆச்சாரிய இலக்கிய வழங்கியவர் நம்முடைய குருநாதர். அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய இல்லத்தில் அண்ணாமலையார் இல்லத்தில் சமய தீக்கையும் விசேட தீக்கையும் ஐயா வந்து காலையில் 7 மணியிலிருந்து 12:30 மணிக்குள்ளாக நிகழ்ச்சி நிறைவேறும். ஒவ்வொரு வருடமும் பிப்ரவரி மாதம் 4 இருப்பாங்க. பிப்ரவரி 14 யாரோ ஏதோ கொண்டாடுறாங்க. ஆனால் நாம ஆதலால் காதல் செய்தி இறைவனோடு அப்படின்ற கேள்வியோட தீக்க விழாவாக கொண்டாடிக்கிறோம். தொடர்ந்து 4 வருடங்களாக பண்ணிட்டு. அதுக்கு முன்னாடி பல்வேறு தெய்வ திருமணங்கள்லாம் தொடர்ந்து அந்த நாளில் நடத்திட்டு இருக்கோம். கொரோனாக்கு அப்புறமாக இன்று வந்து அந்த தீக்க விழாவை பிப்ரவரி 14 அந்த நாள் சனிக்கிழமை எது வருதோ இல்லை ஞாயிற்றுக்கிழமை வருதோ அந்த மாதத்தை பண்ணிடுவோம். இந்த மாதம் மட்டும் இந்த வருடம் மட்டும் பல்வேறு பணிச்சூழல் காரணமாக, ஏன்னா அவர் இருக்கிறது தொண்டை மண்டலம் பொம்மல்ல இருந்தாலும் அவர் அநேகமா குடியிருக்கிறது அவங்களுடைய இதயத்தில் தான், அவங்க ஊர்ல தான் இருக்காங்க. இப்ப கூட நாளை காலையில படூர் ஒரு நிகழ்ச்சி மாத வழிபாடு முடிச்சுட்டு நாளைக்கு சாயந்தரம் கடலூர் போயிட்டு அடுத்த நாள் திங்கட்கிழமை காலையில் அங்கிருந்து புறப்பட்டு அவங்க ஊருக்கு தான் 15 வாரத்துல 30 நாள் மாதம் 30 நாள் 20 நாள் கொங்கு மண்டலத்துல தான் இருக்காங்க. அப்படின்னா நாமெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம், சைவத்தை அந்த அளவுக்கு தூக்கி பிடிக்கல, கொங்கு மண்டலம் சைவத்தையே தாங்கி நிற்கிறார்கள். ஆகவேதான் குருநாதரை அவர்கள் அங்கேயே வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். வருங்காலங்கள்ல ஒரு தொண்டை மண்டலத்தை விட்டே வெளியில போக நாம எல்லாரும் பார்க்கணும். வாரத்துக்கு ஒரு விழா கொடுத்தா அவர் ஏன் நம்ம ஏன் அங்க அனுப்ப போறோம், இங்கே வச்சுக்க வேண்டியதான். அவரை ஒருத்தருக்கு குமரலிங்க ஐயாவை கொங்கு மண்டலத்துக்கும் பவானி தியாகராஜன் ஐயாவை சோழ மண்டலத்துக்கும் அப்படி மண்டல மண்டலமா கொடுத்துட்டு சைவத்தை மீண்டும் 6ஆம் நூற்றாண்டு 7ஆம் நூற்றாண்டு எப்படி சைவம் தடை துவங்கியதோ அதுபோல மீண்டும் சைவம் தடை துவங்க வேண்டியும் நமக்கெல்லாம் மாயை திரையை விலகி நல்ல அருளையும் ஞானத்தையும் பெற வேண்டி நம்மை வாழ்த்த வந்திருக்கிற குருநாதன் திருவடிகளை வணங்கி வரவேற்கின்றோம். நன்றி. இந்த மண்டபத்தின் மேலாளர் ஐயாவிடம் ஆசி பெற்ற நீக்க பெற்ற மாணவர்கள் அவர். இந்த மண்டபத்தின் சார்பாக ஒரு சின்ன மரியாதை அன்பாளிப்பார். விடத்தாய் போற்றி தொழில் நோக்கியாலும் சுடரே போற்றி. ஆடக மதுரை அரசே போற்றி கூடலிலே போற்றி. ஐயா நம்ம கண்ணன் ஐயா பண்ண வில்வ காயிலே அவர் பண்ணி கொடுத்துருக்காரு.
வாங்க கண்ணனையா வாங்க கூட இல்லைங்க வாங்கய்யா கண்ணனும் ஓதும் நாளும் நமச்சிவாயவே. என்ன ஐயா கொடுங்க. அங்கே இருக்க சிம்மா வாங்க முக்கண்ட பாருங்க. ஐயா சின்ன ஐயா சரி உங்களுக்கு இருக்கு சார் கொடுத்துருங்க விருப்பப்பட்டீங்கன்னா கொடுத்துருங்க இருக்குங்க வாங்கி கொடுத்தேன். ஆமாம் வாங்கி 20 எடுங்க ஐயா ஐயா அவருக்கு இந்த ஏன்னா பல பேர் ஒரிஜினல் போட்டோ கேட்டேன், பல ஓல்டு போட்டோ கொடுத்துருந்தீங்க, அதனால யாருன்னு பார்த்துருங்க. வாங்க அண்டாள் ஐயா கூட வாங்க, ஐயா கூட நில்லுங்க, கூட ஐயா மணிவாசம் அருட்பணி மன்றத்தின் சார்பாக சரவணன் வாங்க. ஸ்கூல் லீவுன்னா எங்கள் வீட்டம்மா ஹேமலதா பேர், அவங்களுக்கும் எங்கள் அம்மா 2 பேருக்கும் பிபி ஒரு 20% அதிகமாக. ஆமாம் கண்டிப்பாக போகணும். ஆமாம் இவர் உங்கள் ஃபோட்டோ வாங்கி ஐயா அதை கொடுங்க. வந்துட்டார், அவர் வந்துட்டார். இது கொடுக்கலாம் ஐயா, இவர் வந்துட்டாருங்க. ரவிக்குமார் சத்யமூர்த்தி சரஸ்வதி மோகன் இல்லை சரஸ்வதி மோகன் மங்கள கௌரி சரி சரி ஐயா வாங்க. பானுமதி அம்மா, வேதவல்லி, லோகாம்பா
அக்கா வந்துட்டாங்க. அம்மா கிட்ட போயிட்டேன். சன் டிவிக்கு ரெகுலராக சன் டிவி போட்டோ பார்க்கல பண்ணாதீங்க. 10 வருஷம் அவர் ஃபோட்டோ எடுக்கிறாரு. வாங்க கார்த்திக் வாங்க. செல்விராஜன் மைதிலி மாதவனையா வாங்க. மாதவனையா என்னையா இது வந்துச்சாமா இது வைக்கா பாருங்க. ஓதும் நாமம் நமச்சிவாய அளவில் ஓதும் நாமம் நமச்சிவாய வாங்க. மங்கையர் கட்சி வாங்க. கல்யாணம் தானே எடுத்துருக்கீங்க. அப்புறம் ஞாபகப்படுத்து. உங்களுக்கு சரியா நீங்க வேணாம்னு சொல்லி கட் பண்ணுங்க. சரி 2 போட்டோ வந்துச்சு. போட்டோ மட்டும் எடுத்துக்கலாம். நல்ல போட்டோ. அம்மா லோகம் போலவாங்க. இதையும் மட்டும் பிடிச்சிட்டு அள்ளி
சபு மண்டை சபு தண்ணி போடு கொஞ்சம் தண்ணி போடு கொஞ்சம் தண்ணி போடு ஃபோக்கஸ் பண்ணிட்டாங்கல்ல போட்டோ வரணும் மங்கையம்மா நீங்க வந்து பிடிக்குமா சரி தென்னாடுடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் அறிவா போற்றி திருக்கழுக்குன்னே செல்வா போற்றி பொறுப்பவரை புகழத்து அரணே போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி இலை மலையானே போற்றி தந்தை தாயாவானும் சார்கதியுங்காவானும் அந்த மீளாயுன்றனவர்காவானும் எந்த நுயிர் தானாகுவானும் சரணாகுவானும் அருக்கோனாகுவானும் குரு அருட்குருநாதர் சோமசுந்தர நாயகர் திருவடிகள் போற்றி போற்றி அருட்குருநாதர் மறைமலை அடிகள் மலரடிகள் போற்றி போற்றி அருட்குருநாதர் அழகர் அடிகள் அடியினைகள் போற்றி போற்றி அருட்குருநாதர் ஆடல் செய்யா திருவடிகள் போற்றி போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி 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 எல்லா உலகங்களையும் தானே படைத்தும் காத்தும் மறைத்தும் ஒடுக்கியும் அருளவல்ல கண்ணுதர் பெருமானுடைய பெருங்கருணை கரத்தை நிறைந்து உருகி நெகிழ்ந்து வழிபட்டு அருமையான இந்த நல்ல நாளில் உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய பல்லாவரம் செவடியார் திருக்கூட்டத்தின் சார்பிலும் பேரூர் மணிவாசல் அடிப்படை மன்றத்தின் சார்பிலும் சைவ பாடல் வகுப்பு நேர்வு வகுப்பில் கலந்து கொண்டவர்களுக்கெல்லாம் என்னுடைய வாழ்த்தையும் பாராட்டையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான இந்த வகுப்பில் விழாவில் வெளியேறும் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு அழைத்த பல்லாவரம் என்னுடைய சக்திவேல் அவர்களுக்கும் பேரன்பர் குமரலிங்கம் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பல்வேறு பணிகளுக்கு இடையில் கொஞ்ச நேரமாக நீங்க வந்து செல்ல வேண்டும் என்று பல்லவரம் சக்திவேல் ரொம்ப கேட்டுக்கொண்டார். குமரலிங்கமும் காலையில தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நீங்க சும்மா வந்து கொஞ்ச நேரம் போங்கன்னாரு. வந்து ரொம்ப நேரம் ரைட்ஸ். அதனால சில கருத்துக்களை சுருக்கமாக சொல்லி என்னுடைய உரையை நான் நிறைவு செய்துவிட்டு புறப்பட வேண்டிய சூழல் இருக்கிறேன். பெரும்பாலும் நம்ம உலகத்துல பல்வேறு சமயங்கள் இருக்கின்றன, நூற்றுக்கணக்கான சமயங்கள் இருக்கின்றன உலகம் முழுமைக்கும் பார்த்தால். ஆனால் எல்லா சமயத்துக்கும் அதனுடைய தத்துவங்களை எல்லாம் உள்வாங்கி உயர்ந்து நிற்கிற ஒரே சமயம் நம்முடைய சைவ சமயம் ஒன்றுதான். இது ரொம்ப விளையாட்டா நம்முடைய வாரியார் சாமி சொன்னார்,
சைவம் என்பது ஒரு அண்டா போல, மற்றதெல்லாம் அதுக்குள்ளே போடுகிற பொருட்களை போல, அண்டாவுக்குள்ள குண்டா அடங்கும், வாளி அடங்கும், சின்ன சின்ன பொருட்கள் எல்லாம் அடங்கும். எல்லாத்தையும் அது அப்படியே அதுக்குள்ள சேர்த்து போடணும். எல்லாத்தையும் சேர்த்தா பெருசா அண்டாவா இருக்கு, பெருசா ஒரே நிலை இருக்கும். எல்லாத்தையும் தன்னுள் அடக்கி கொண்டு, எல்லா கொள்கைகளையும் தன்னுள் அடக்கி கொண்டு தான் உயர்ந்தது என்ற நிலையை காட்டுகிறது என்று விளையாட்டாக ஒரு கூட்டத்தில் சொன்னார். அப்படிப்பட்ட உயர்ந்த சமயத்தில் நாம் பிறந்திருக்கிறோம். அந்த சமயத்தினுடைய தத்துவங்களை, கொள்கைகளை எல்லாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய சாத்திர நூல்களை கட்டாயம் பயில வேண்டும். அப்படின்னா அந்த தெளிவு ஏற்படும். பொதுவாக விபூதி பூசிக்கொண்டுதான் சைவம் என்று கருதுவதில்லை. விபூதி கட்டாயம் பூச வேண்டும், உத்தராக்கம் அணிய வேண்டும், 5 எழுத்து ஓத வேண்டும். ஆனாலும் அது மட்டுமே சைவம் அல்ல. நம்முடைய சைவ சமயத்தினுடைய கொள்கைகளை, கருத்துக்களை, தத்துவங்களை எல்லாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் நம்முடைய சான்றோர்கள் திருமுறைகளை அடிப்படையாக கொண்டு, 12 திருமுறைகளை அடிப்படையாக கொண்டு அதனுடைய பிழிவாக சாரமாக 14 சாத்திர நூல்களை அமைந்திருக்கிறார். அதுல மிகச் சிறந்ததாக விளங்குவது மெய்கண்டாரனுடைய சிவஞான போதம். சைவத்துல 2 குழந்தைகள், ஒன்று ஞானசம்பந்த பெருமான் குழந்தையாயிருந்து பாடத் தொடங்கினார். இறைவனுடைய திருவருளாலே ஞானப்பாறை உண்டவுடனே அந்த குழந்தைக்கு ஞானம் வந்தது. உடனே தேவாரம் பாடத் தொடங்கியது. அதே போல இன்னொரு குழந்தை, சாத்திரத்துக்கு வந்த ஒரு குழந்தை நம்முடைய மெய்கண்டார். இந்த இளமையில சின்ன குழந்தையாக இருந்த போதே பரஞ்சோதி முனிவரால் அருள் செய்யப்பட்டு அவர்கள் இந்த நிலைக்கு வந்தார்கள். நம்முடைய கருத்துக்களை எல்லாம் அவ்வளவு குழந்தை பருவத்திலேயே அவர்கள் மிகச்சிறப்பான முறையில ஒரு நூலாக வடித்து கொடுத்தார்கள். இருக்கிற நூல்களிலேயே, சைவ சமய நூல்களிலேயே, உலகத்திற்கு பல்வேறு சமய நூல்களிலேயே நம்முடைய தத்துவ கருத்துக்கள் எல்லாம் மிக செறிவான முறையில், சுருக்கமான முறையில் எடுத்து சொன்ன ஒரே நூல் நம்முடைய சிவஞான போதம் ஒன்றுதான். அதை அடிப்படையாக கொண்டுதான் பின்னால வந்த சிவஞான சித்தியார் மற்ற நூல் எல்லாம் வந்தது. 14 நூல். முதல்ல 2 நூல் முதல்ல வந்து சொல்வார்கள். இந்த உயர்வந்த தேவாலயம் அருளியது, இன்னொரு அருளியது. மற்ற நூல் எல்லாம் பின்னால வந்ததுதான். எல்லாம் சிவஞான போதத்தினுடைய விளக்கமாக வந்த நூல்கள் தான். அதற்கெல்லாம் மூலமாக இருப்பது நம்முடைய சிவஞான போதம். அந்த அடிப்படையாக கொண்டுதான் நம்முடைய சைவ சமயத்தினுடைய கொள்கை, முப்பொருள் இயல்பு என்கிற அந்த கொள்கை நிறுவப்பட்டிருக்கிறது. இப்படி ஒரு சமயம் வேறு எங்குமே இல்லை. என்னுடைய சிறிய தந்தையார் புலவர் நாரா முருகவேல் அவர்கள் மறைமலடிகளுடைய மாணவராக விளங்கியவர். அண்மையில தான் அவருடைய 100ஆம் விழா நடைபெற்றது. அதில் எழுதிய மலர் தான் இங்க நம்முடைய குமரலிங்கம் அவர்களுக்கும் சக்திகளுக்கு நான் கொடுத்திருக்கிறேன். அதை அவர்கள் மறைமலடிகளத்துல பாடம் கேட்டு வந்தவர். முனைத்தனர் கொள்கை வீரர், மும்மொழி புலமை வேந்தர், மணித்தருள் தெய்வம் போன்ற மறைமலை அடிகளார் என்று அவரை போற்றுவார்கள். சிறிய தந்தையார் அவர் காலத்திலே போற்றிருக்கிறார். அவர்கள் இந்த சிவஞான போதத்தை பற்றி தெளிவொரு முறை என்று ஒரு அருமையான நூல் எழுதியிருக்கிறார். அந்த நூலையெல்லாம் நாம் படித்தால் நாம் சமயம் எவ்வளவு உயர்ந்த சமயம் தெரிந்து கொள்ள முடியும். அந்த வகையில தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் சும்மா படித்தால் மட்டும் போதாது. இப்படி வகுப்பு எடுத்தால் அதை நன்றாக தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும். அதனால்தான் நம்முடைய சென்னியப்பரார் அவர்கள் இதை மாணவர்கள் மணிவாசர் அர்ப்பணி மன்றத்தின் சார்பில் வகுப்பாக நடத்த வேண்டும் என்று தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் தொடங்கி ஆங்காங்கே நடத்த வேண்டும் என்று விரும்பினார்கள். அந்த வகையில பல்லாவரத்தில் நம்முடைய சக்தி விளக்கு ஏற்பாட்டில் இந்த வழிபாடு, இந்த வகுப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதனால இதை தெளிவாக தெரிந்து கொள்வதும், தெரிந்து கொண்ட அந்த தத்துவ கருத்துக்களை மக்களுக்கு நமக்கு தெரிந்து அங்கு எடுத்து சொல்வதும், அதில் ஊற்றமாக இருப்பதுதான் இந்த சமயத்துக்கு நாம் செய்கிற மிகப்பெரிய தொண்டு. இதையெல்லாம் தெளிவாக தெரிந்து கொள்ளாத காரணத்தினால்தான் பல்வேறு தெய்வங்களை எல்லாம் வழிபாடு செய்கிற நிலை இருக்கிறது. இன்றைக்கு ஏதேதோ தெய்வங்களை வழிபடுகிறோம். நம்முடைய சமயத்துக்கு புறம்பாக இருக்கிற தெய்வங்களை எல்லாம் வழிபடுகிறார்கள். கடவுள் வேறு, மற்ற நிலைகள் வேறு என்று தெரிந்து கொள்ளாமல் வெளிப்படையாக சொல்லுங்கள், சாய்பாபா எங்க பார்த்தாலும் இப்பொழுது பரவி கொண்டிருக்கிறார். அதே போல சிறு சிறு தெய்வங்கள். ஒரு நாளைக்கு முன்னாடி அடையாறுல ஒரு கோயில் இருக்குது. எல்லாருக்கும் தெரியும், ஆனந்த விநாயகர் கோயில். ரொம்ப அருமையான கோயில். அந்த கோயில்ல ஒரு உருவம் வைத்திருக்கிறாங்க. அந்த உருவத்தை போய் பார்த்தீங்கன்னு தெரியல, எவ்வளவு பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. அது ஒரு உருவத்தை அங்கே வைத்து எழுந்தருளை செய்தார்கள். அதற்கு சங்கராச்சாரியார் சொன்னார் என்று அதை எழுந்தருளை செய்தார்கள். செய்தித்தாளில் செய்தி வந்து நான் ஒரு முறை அந்த செய்தித்தாளில் பார்த்தது அந்த இடத்துக்கு போனேன். இந்த உள்ள இருக்கிற விநாயகரை வழிபாடு செய்துவிட்டு அதுக்கு அவங்க வைத்த பேர் ஆதி அந்த பிரபு என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். அது எங்க இருக்குதுன்னு கேட்டேன்.
அதை சுற்றி திருச்சுற்றி, அதாவது பிராகாரத்தில் இருக்குன்னு சொன்னாங்க. வெளியில சுற்றி வரும்போது அந்த இடத்துல வைத்திருக்கிறார்கள். ஒரு அனுமாருடைய உடம்பு பாதியும் விநாயகருடைய உடம்பு பாதியுமாக வைத்து ஆதி அந்த பிரபு என்று ஒரு சிலையை வைத்து வழிபாடு செய்கிறார். எவ்வளவு பெரிய கொடுமை பாருங்க. விநாயகர் எவ்வளவு உயர்ந்த வைத்து போற்றுகிறோம். அது ஒரு இன்னொரு அனுமார் என்று சொல்லுகிற ஒரு ஆஞ்சநேயரை கொண்டு வந்து பாதி பாதியாக வைத்து இப்படியெல்லாம் வருத்துவது மிகவும் கொடுமை என்பதை திருப்புகளை அருணகிரிநாத பெருமான் ஒரு பாடலில் விளக்கியிருக்கிறார். இப்படியெல்லாம் புது புது தெய்வங்களை உருவாக்குதல், சிறு சிறு தெய்வங்களை போற்றுதல், நம்முடைய சமயத்துக்கு புறம்பாக இருக்கிற சான்றோர்களை வழிபடுதல், இதெல்லாம் ஏன் வருகிறதுன்னு சொன்னால் நம்முடைய சமயத்தினுடைய கருத்துக்களை தெளிவாக தெரிந்து கொள்ளாமல் இருப்பதுதான் காரணம். ஆனால் அதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இப்படி வகுப்பாகத்தான் நடத்த வேண்டும். அப்போதுதான் அந்த தெளிவு நமக்கு பிறக்கும். அதனால அந்த வகையில நம்முடைய சென்னியப்பனார் அவர்கள் தமிழ் வழிபாட்டு போராளியாக 90 வயது கடந்த நிலையிலும் தொண்டு செய்து கொண்டிருக்கிற அவர்களுடைய ஒருங்கிணைப்பிலே, அவருடைய ஏற்பாட்டிலே, அவருடைய வழிகாட்டுதலிலே இந்த வகுப்பெல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தெரிவித்துக்கொண்டு அந்த வழிபட்ட அந்த வழிபாட்டில் கலந்து கொண்டிருப்பதை எல்லாம் பாராட்டி வாழ்த்துவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நான் வந்தபோது நம்முடைய சக்திகள் தீக்கை பற்றி சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். பொதுவாக ஒவ்வொரு சமயத்துக்கும் ஒரு ஒழுகலாற்று முறை என்று அதை ஏற்றுக்கொண்டால்தான் அந்த சமயத்தை சார்ந்தவர்களாக முடியும். இல்லை என்று சொன்னால் அந்த சமயத்தில் பிறந்திருக்கோம் என்றான் பொருள். அப்படி எல்லா சமயங்களிலும் ஒரு ஒழுகலாற்று முறை இருக்கிறது. ஆனால் நம்முடைய சைவ சமயத்தில் இருக்கிற ஒழுகலாற்று முறை என்பது எளிமையான முறையில் நாளும் வழிபாடு செய்கின்ற வகையில அந்த ஒழுகலாற்று முறை கடைபிடிக்கிற வகையில் இருக்கிறதால் தீக்கை என்று பெயர். அதுல 4 நிலைகள் இருக்கிறது. முதல்ல சமயம், அப்புறம் விசேடம், அதுக்கப்புறம் நிர்வாணம், அப்புறம் ஆச்சாரியம் என்று 4. இந்த நல்ல தமிழிலே நுழைவு, நோன்மை, நுண்மை, ஆசிரியம் என்று 4 நிலைகள். நம்முடைய குமரலிங்கம் அவர்கள் இந்த 4 நிலைகளையும் பெற்றவராக விளங்குகிறார். முதல் 2 வழிபாடுகளை என்னுடைய தந்தையாரிடத்தில் பெற்றுக்கொண்டார். கொங்கு நாட்டில பல ஆண்டுகளுக்கு முன்னாலே கூட என்னுடைய தந்தையார் அழகரடிகளுடைய குருநாதர் அழகரடிகளோடு சென்று கொங்கு நாட்டிலே மலைமலடிகளை மேல் காதல் கொண்டு அவரை போலவே முக்காடு அடித்துக் கொண்டு எப்பொழுதும் காட்சி தருகிற பாசு மணியமி அவர்களுக்கு சமய தீக்கையும் விசேடத்தையும் செய்த போது அழகரடிகள் அவரோடு என்னுடைய தந்தையார் சென்று செய்து வைத்தார். அதுக்கப்புறம் புளியப்பட்டியில 3-4 முறை சென்று அப்பா செய்து வைத்த போது நான் உடலிருந்து தொண்டு செய்தோம். அப்படி ஒரு காலம் இருந்தது. அதுக்கப்புறம் இடையில கொஞ்சம் அந்த நிலை இல்லாமல் இருந்த போது 1990 குமரலிங்கம் அவர்கள் அந்த பகுதியில் இருக்கிற அன்பரெல்லாம் ஒருங்கிணைத்து அங்கு ஒத்தக்கால் மண்டபம் என்ற ஒரு அமைப்பு இருக்கிறது. ஒரு ஊர் இருக்கிறது. அந்த ஊர்ல நிறைய வழிபாட்டு மண்டபம் என்று ஒரு அமைப்பு இருக்கிறது. அதன் மூலமாக அங்கு இருக்கிற ஒரு கோயில், புத்தடம் கொண்ட பெருமானுடைய கோயிலை நன்றாக திருத்தமாக கட்ட வேண்டும் என்று திருப்பணி செய்ய வேண்டும் என்று விரும்பிய போது முதல்ல அதற்கு எல்லோரும் சமயதிக்காக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அங்கு இருந்த ஒரு அன்பர் என்னுடைய குருநாதர் அழகரடிகளிடத்தில் தீக்கை பெற்றுக்கொண்ட கோவிந்தராஜன் ஐயா அப்படின்னு சொல்ல, அப்போ 1990 மாசி மாதம் சிவனிரா நன்னாள் என்று எண்ணுகிறேன். அப்பொழுது 42 அன்பர்கள் அந்த இடத்துல சமயதிக்கை பெற்றுக்கொண்டார்கள். அதுல முதலாவதாக பெயர் கொடுத்து பதிவு செய்தவர் கோவை கற்பகம் கல்லூரி வைத்திருக்கிற கற்பகம் கல்வி நிலையத்தினுடைய வேந்தராக விளங்குகிற வசந்தகுமார். அவருடைய வாழ்க்கை துணைவர் தமயந்தி அம்மையார், அவருடைய ஒரே மகன் கார்த்திக், 4வது பேர் குமரலிங்கம், 5வது பேர் லட்சுமி விலாஸ். இப்படியே அது தொடரும். அந்த 42 பேர் எல்லாம் சொல்ல முடியும். அவ்வளவு நினைவோடு அந்த விழாவை நடத்துகிறார்கள். அப்படி 90 தொடங்கி இப்போ 2025 இருக்கிறோம். ஆண்டுதோறும் அவ்வப்போது கொங்கு நாட்டு பகுதிக்கு தந்தையார் இருந்த காலத்தில் அவரும் அவர் காலத்துக்கு பின்னாலே வெளியேறும் சென்று தொடர்ந்து அங்கே தீக்கை நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருப்பதால் தான் நான் அடிக்கடி கொங்கு நாட்டுக்கு போறேன். தொண்டை நாட்டுக்கு கொங்கு நாட்டுக்கு போன எண்ணம் எனக்கு இல்லை. ஆனாலும் அங்கே உணர்ச்சியோடு அங்கே ஏற்பாடு செய்து அழைக்கிறார்கள். அதனால செல்கிறேன். எனக்கு பின்னாலும் இந்த தமிழ் சைவ ஞான மரபு தொடர வேண்டும் என்றுதான் அடியேன் நல்ல நிலையில் இருக்கிற போதே அடுத்தவர்களுக்கு செய்து வைத்து அவர்களும் எதிர்காலத்தில் செய்கின்ற ஒரு சூழல் உருவாக வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நம்முடைய குமரலிங்கம், தியாகராஜன், ஜானகிராமன் என்று 3 அன்பர்களுக்கு அந்த ஆசிரியர் திருமொழிக்கு அடியில் செய்து வைத்திருக்கிறேன். அந்த வகையில் இந்த தீக்கை என்பது ஒரு சிறந்த நிலையில சைவ சமய ஒழுகலாற்றில் ஒன்றாக விளங்குவது. அது ரொம்ப எளிமையான வழிபாடு தான். முதல்ல நுழைவு என்பது மிக சுருக்கமான ஒரு வழிபாடு.
முறையாக திருநீரை பூசிக்கொள்ளுதல். நம்ம திருநீரை எப்படி வாங்கணும்னு நமக்கு தெரியதில்லை, கொடுக்கறவங்களுக்கு எப்படி கொடுக்கணும்னு தெரியதில்லை. கோயிலுக்கு போனா கும்பல்ல சாமி அங்க இருக்கிற அர்ச்சகர்கிட்ட திருநீர் வாங்குற போது வேகத்திலே அப்படி கையை நீட்டி வாங்கி கொடுக்கணும். இடது கையை நீட்டி, இடது கையும் பார்க்கல, கை கையிலே வச்சா போதும். ஒரு இடது கையில் வாங்குவோம், வலது கையில் வாங்கணும். பணிந்து கீழே இடது கையை வைத்துக் கொண்டு வலது கையை மேல உயர்த்தி பணிந்து வாங்கி கொள்ள வேண்டும். அப்படியே அதை அண்ணாந்து பூசிக்கொள்ள வேண்டும். அப்படி தொட்டு கொட்டு போற வச்சு அப்படி தட்டி விட்டு வரணும். அந்த மாதிரி திருநீரை பெறுவதற்கும் அதை கொடுப்பவரும் எவ்வளவு கொடுக்கணும், இந்த அரிசி இடையில தான் கொடுக்கணும். இப்பெல்லாம் கோயிலுக்கு இப்படி போடலாம், அது நல்லா போடக்கூடாது, அப்படிலாம் விதி இருக்கிறது. அதனால அந்த திருநீரை முறையாக பூசிக்கொள்வது எப்பொழுது எல்லாரும் சும்மா எப்படி வச்சுக்கிறது, கொட்டு மாதிரி வச்சுக்கிறது, கீச்சா வச்சுக்கிறது, சில பட்டையா பூசுகிறது, அப்படிலாம் அதை வந்து முறையாக பூசிக்கொள்ளுதல். இந்த சமய நம்பிக்கையில திருநீரை முறையாக எப்படி பூசிக்கொள்ளுதல், அதுதான் முதல் மொழிகளை முறையாக பூசிக்கொள்ளும். அந்த திருநீரை முறையாக பூசிக்கொண்டு அதுக்கப்புறம் அந்த உடம்புல சில இடங்களை எல்லாம் தொட்டு தீமைகளை நீக்கிக் கொள்ளுதல். அதுக்கப்புறம் உள்ளம் புறம் தூய்மைப்படுத்துகிற வகையில உள்ளே நீர் பருகுதல், அப்புறம் நீர் விட்டு வழிபாடு செய்தல், மூச்சு பயிற்சி செய்தல், அதுக்கப்புறம் 5 எழுத்து எண்ணுதல். இது ஒரு வழிபாட்டு முறை இருக்குது. இது ரொம்ப எளிமையான வழிபாடு. அதை வந்து ஒரு 15 நிமிடத்தில் செய்து விடலாம். ஒரு நாளைக்கு ஒரு 15 நிமிடம், இன்னும் கொஞ்சம் குறைச்சு கூட 10 நிமிடத்தில் செய்யலாம். அது ரொம்ப எளிமையான வழிபாடு. இது காலையிலும் மாலையிலும் கட்டாயம் செய்யும். அதை இரவு முடிந்து பகல் தொடங்குகிற நேரம் ஒரு நேரம், பகல் முடிந்து இரவு தொடங்குகிற 2வது நேரம். இந்த 2 நேரமும் சந்தின்னு பேர். காலை முடிந்து இரவு தொடங்குவது ஒரு சந்தி, மாலை முடிந்து இரவு, பகல் முடிந்து இரவு ஒரு சந்தி. அது காலை சந்தி மாலை சந்தி என்று கோயிலோட பார்த்தீங்கன்னா காலை சந்தி மாலை சந்தி போட்டிருப்பாங்க. இந்த 2 காலங்களிலும் கட்டாயம் செய்ய வேண்டும் என்று ஒரு வழிபாட்டு முறை இருக்கிறது. அதை நிறைய பேர் செய்யறாங்க, திருமணங்கள்லாம் கூட செய்கிறார்கள். ஆனால் அவங்களாம் நமக்கு புரியாத முறையில் செய்கிறார்கள். நம்முடைய தமிழ் சைவ ஞான மரபில் உதித்த சோமசுந்தர நாயகர், மறைமலடிகள், அழகரடிகள், ஆதர செய்யா போன்றவர்கள், அப்புறம் கொங்கு நாட்டில் தங்கவேல் ஐயா போன்றவர்கள், இப்பொழுது இருக்கிற விஜய் சுக்கலிங் ஐயா போன்றவர்களெல்லாம் நம்முடைய தாய்மொழி ஆகிய தமிழில் திருமறைகளை கொண்டு இந்த ஒழுகலாற்று முறையை செய்து வைக்க வேண்டும் என்று விரும்பி அதை ஏற்பாடு செய்து அது தொடர்ந்து அப்படி நடைபெற்றுக் கொண்டிருக்கும். அது ரொம்ப எளிமையான வழிபாடு. அதை சொல்லுகிற தொடர்கள் எல்லாம் ரொம்ப எளிமையான முறையில திருமுறை அடிப்படையாக இருப்பது ரொம்ப சிறப்பு. வடமொழியில செய்து கொள்வது சிறப்பா இல்லையா என்ற விவாதத்திற்கு நான் செல்லவில்லை. அண்மையில் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி சோ ராமசாமி அவர்கள் இந்த வேதத்தை பற்றிய அந்த தொனிப்பொறி பற்றி ஒரு பேட்டி கொடுத்திருக்கார். அண்மையில் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு முகநூலை போட்டிருந்தார். அதில் அவர் சொல்லுகிறார், இந்த வேதம் ஓதுபவர்களுக்கு அந்த சுருதி தெரியாமல் இருக்கிறது. அவர் சொல்லுகிறார், அவரே அந்த சமுதாயத்தை சார்ந்தவர், அவரே சொல்லுகிறார் சுருதி தெரியாமல் சொல்லுகிறார்கள். அப்படிலாம் சுருதி தெரியாம சொன்னா அது தப்பா போயிடும். நான் சொல்லிங்க, அவர் சொல்றாரு அந்த மாதிரி சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு விளையாட்டுக்காக சார் சொன்னார். அதை பார்த்து வாங்க வாங்க ரொம்ப மகிழ்ச்சி வாங்க வாங்க அப்படின்னு சொன்னார். வாங்க வாங்க, ஒரே சொல் ஒன்று தான். அந்த சொல்லுகிற குறிப்பு தொனி குறிப்பு பார்க்கிற போதே இவர் நம்மளை வரவேற்கிறார் என்பதும் நாம் வருவதை விரும்பவில்லை என்பதும் உணர்த்துகிற மாதிரி ஒரே சொல்லி அந்த சொற்களை உச்சரிக்கிற போதே தெரிகிறது. அதுபோல வேதத்தை உச்சரிக்கிற போது அந்த முறைப்படி உச்சரித்தாதான் பலன், இல்லையென்றால் எதிரான பலன் என்பதை அவரே சொல்லியிருக்கிறார். நீண்ட 20 நிமிட பேட்டி ஒரு நண்பர் கேள்வி கேட்கும்போது சொல்லுகிறார். அப்ப அந்த மொழிக்கு அந்த ஆற்றல் இருக்கு. நம்ம மொழியில் அப்படி இல்லை, தெரிந்த மொழியில் அப்படி சொன்னா போகும். நமக்கு நல்ல தர்மபுர சாமிநாதன் மாதிரி பாட முடியுமா? அந்த மாதிரி பாட முடியாது நம்மளால. அதனால அப்படி பாடக்கூடாதுன்னா அந்த மாதிரி பாடவில்லைனாலும் உங்களுக்கு எப்படி இருக்குதோ அந்த குறைவளத்தில் பாடலாம். கோழை நிலவாக கவி கோடு நிலவாக நமக்கு எப்போ முடியுதோ அப்படி பாடிக்கலாம்னு சொல்லியிருக்கிறார். அதுல அந்த ஒலி குறிப்பெல்லாம் இல்லை. அந்த பண்ணோடு பாடினா அதுக்கு கூடுதல் சிறப்பு, அதை நம்ம மறுக்கவில்லை. ஆனால் நமக்கு தெரிந்த இசை நாம் பாடி மகிழலாம் என்பதை வழியில தான் நம்ம மொழியில நாம் செய்ய வேண்டும், புரிந்த மொழியில செய்ய வேண்டும் என்று நம்முடைய நான் சொன்ன அந்த 4 பெருமக்கள் இதையெல்லாம் ஆற்றுப்படுத்தி செய்ய வைத்திருக்கிறார்கள். அந்த வகையில் அந்த தீக்கை என்பதுல சமய தீக்கை எளிமையான முறையில செய்து கொள்வது. இதற்கு அடிப்படையான தகுதி ஒவ்வொன்றும் ஒரு தகுதி இல்லை. நம்ம அரசியல்ல பெரிய பதவி வேண்டாம், அதுக்கு தகுதி தேவையில்லை. செல்வாக்கு இருந்தா போதும், மக்கள் வாக்களித்தா போதும். ஆனா மக்களுக்கெல்லாம் ஒரு பதவி வேணும்னா அந்த பதவிக்கு இந்த தகுதி படித்திருக்க வேண்டும். ஒரு மருத்துவர் ஆகணும்னா இங்க மருத்துவமா இருக்காங்க, மருத்துவரானா குறைஞ்சபட்சம் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும். ஆடிட்டர் ஆகணும்னா குறைஞ்சபட்சம் பிகாம் படிச்சிருக்கணும், இன்ஜினியர்னா குறைஞ்சபட்சம் பிஇ படிச்சிருக்கணும். இப்படி இருக்கிறோம். அதே போல இதற்கு என்ன தகுதி என்று சொன்னால் உணவில் சைவம் உணர்வில் சைவம் 2 இருந்தா போதும். உணவில் சைவம், சைவ உணவு சாப்பிடணும்.
உணர்வுல சைவ சமய உணர்வு இருக்கிறது. 2 உணர்வு தான் போதும். உணவில் சைவம், உணர்வில் சைவம் தான் அதை ஏற்றுக்கொள்ளலாம். வேற ஒரு தகுதியும் இல்லை. பழைய காலத்துல தீக்கை படிக்கிறேன்னா அதுக்கு ஒரு தகுதி. சித்தாந்த சாஸ்திரம் படிக்கிறேன்னா முதல்ல தீக்கை பெற்றுக் கொள்ள வேண்டும். அப்போதான் சித்தாந்த சாஸ்திரம் படிக்க முடியும். அப்படிலாம் சொன்னாங்க. இப்ப நாம அப்படி சொல்லல, யாருன்னாலும் படிக்கணும் அப்படிலாம் சொல்லி சொல்லி அதை வெளியில வெளிப்படுத்தாம, அதனாலதான் நம்ம சமயங்கள் எல்லாம் எந்த நெறி தெரியாம நெறிதன்னை நெறியாளர்கள் நாம் சென்று கொண்டிருக்கிறோம். இதை மாற வேண்டும்தான் நம்முடைய சான்றோர்கள் விரும்பி அந்த தீக்கை வழிபாட்டை நம்முடைய தாய்மொழியில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள். அந்த வகையில் அந்த சமய தீக்கை என்பது மிக சுருக்கமான ஒரு வழிபாடு. அடுத்த நிலையில ஒரு 3 ஆண்டு காலம் அந்த சமய தீக்கை வழிபாட்டை தொடர்ந்து செய்து வந்தால் இயல்பாகவே நமக்கு தோன்றும், நாம் அடுத்த நிலைக்கு செல்ல வேண்டும், நாம் உடையவர் பூசை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற உணர்வு இயல்பாக தோன்றும். அப்படி தோன்றுவது குறைந்தபட்சம் 3 காலம் ஆக வேண்டும். குறைந்தபட்சம் ஒரு அலுவலகத்துக்கு போனா கூட 2 ஆண்டு ப்ரொபேஷன் பீரியட் வைத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் நமக்கு நிரந்தரப்படுத்துவாங்க. அதுக்கப்புறம் தான் ப்ரொமோஷன்லாம் வரும். அதுபோல இந்த இதுக்கு ஒரு 3 ஆண்டு காலம் இருக்க வேண்டும். இந்த 3 ஆண்டு காலம் இந்த சமய தீக்கை வழிபாட்டை காலை மாலை தொடர்ந்து தொய்வில்லாமல் செய்து வருகிற போது அந்த தகுதி வரும் என்றும், அது மனதில் உணர்வு தோன்றும் அடுத்த நிலைக்கு செல்ல வேண்டும் என்று. அப்போ குருநாதர் 2வது நிலையாக இருக்கிற உடையவர் பூசி எடுத்து கொடுத்தல், அதற்கு ஒரு வழிபாடு செய்து அவர்களுக்கு கும்பன் எல்லாம் சொல்லிட்டு அவர்கள் தூய்மைப்படுத்தி உடையவர் எடுத்து கொடுத்து முதல்ல சொன்ன அந்த 5 எழுத்து மந்திரத்தை கொஞ்சம் அடுத்த மந்திரமாக, அடுத்த நிலைக்கு உயர்ந்த நிலையாக இருக்கிற மந்திரமாக வேறு ஒரு மந்திரத்தை உபதேசம் செய்து, எனக்கினிய எம்மானை ஈசனை யாரென்றும் மனக்கினிய வைப்பாக வைத்தேன், எனக்கு அவனை கொண்டேன், பிரானாக கொள்வதுமே இன்புற்றேன் என்று சொல்லுகிற வகையில் அந்த காரைக்காலவர் பாடலை சொல்லி உறுதிமொழி எடுத்துக் கொள்கிற மாதிரி சொல்லி அந்த உடையவரை பெற்றுக்கொண்டு நாளும் பூவும் நீரும் கொண்டு அந்த பெருமானை பூசித்தல், அதுதான் விசேட தீக்கை என்பது. அப்ப ஏற்கனவே நாம செய்து வந்த சத்திய வழிபாட்டை விட்டுலாம்னா விடக்கூடாது, அதையும் செய்யணும். அது முடிச்ச பிற்பாடு இதையும் செய்யணும். அந்த சிவலிங்க திருமணியை எழுந்தருள் செய்கிற போது அதற்கு பரிவார மூர்த்திகளாக சில இடங்களை சில தெய்வங்கள் எல்லாம் அதிதெய்வங்கள் எழுந்தருள் செய்து அதுக்கப்புறம் சுவாமி எழுந்தருள் பண்ணி அதுக்கு பூ நீரும் கொண்டு பூசித்து தினந்தோறும் அந்த பெருமானுக்கு 108 முறை மலர் வழிபாடு செய்தல். நம்முடைய திருமுறைகள்ல போற்றி திருமுறைகள் திருத்தாண்டங்கள் நிறைய இருக்கின்றன. அதுல ஒரே ஒரு திருத்தாண்டகம் தான் 108 வரும். மற்ற போற்றி திருத்தாண்டங்கள் கொஞ்சம் கூடுதலாக குறைச்சலாக இருக்கும். ஆனால் இந்த தக்கவரும் தனியாக தொடங்குகிற அந்த திருமூரட்டான பதியத்துல தான் 108 போற்றி வரும். அதனால் அது தினந்தோறும் போற்றி சொல்லி இறைவனுக்கு மலர் வழிபாடு செய்து அப்புறம் குறைந்த நிலையில பஞ்சபுராணமாவது சொல்லணும். நேரம் இருந்தால் 12 திருமுறை சொல்லி வழிபாடு செய்யலாம். அதுக்கப்புறம் அப்படி நேரம் இல்லை, எனக்கு வேகமா போகணும்னா பஞ்சபுராணமாவது ஒரு 5 பாடல், தேவாரம், திருவாசகம், திருவிசைப்பா, திருப்பல்லாண்டு, பெரிய புராணம் என்று 5 பாடல் சொல்லி நிறைவு செய்ய வேண்டும் என்றும், அப்புறம் அந்த உள்ளத்தில் எழுந்தருளிய பெருமானை தன் உள்ளத்தில் இருத்திக் கொள்ளுதல், அப்புறம் பிழை கொடுக்க வேண்டியதற்கு நிறைவு செய்ய வேண்டும். அடுத்து 3ஆம் நிலை நிர்வாண தீக்கை என்று பெயர். அது உண்மை தீக்கை என்று நல்ல தமிழிலே நம்முடைய சான்றோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அது ஏற்கனவே செய்து வந்த வழிபாட்டை செய்வதோடு இறைவனை அகத்தில் வைத்து பூசித்தல், உள்ளத்தில் வைத்து பூசித்தல். நம்ம முதல்ல ஒரு பொருளை நினைக்கணும்னா அந்த பொருளை முதல்ல பார்க்கணும். அப்பதான் அந்த பொருள் நமக்கு தெரியும். அது நினைத்து அதை பார்த்து நல்லா தெரிந்த பிற்பாடு அதுக்கப்புறம் அதை மனதில் நினைத்துக் கொள்ள முடியும். ஆனால் ஒரு சமயம் சொல்லுது, உருவமற்ற இறைவனுக்கு உண்மையானவன், உருவமே இல்லாத ஒன்றே நம்முடைய உணர்வு பற்றாது, உருவத்தை தான் பற்றும். அதனால அந்த முதல்ல உடையவரை வெளியில வைத்து பூச பண்ணி நிர்வாணத்திற்கு பெற்ற நிலையில அந்த பெருமானை உள்ளும் புறமுமாக வைத்து பூசித்தார். அதனால உள்ள வைத்து பூசித்தார். மற்ற வழிபாடுலாம் அதே முறைதான். இந்த 4வது நிலை என்பது அடுத்தவர்களுக்கு இந்த தீக்கை செய்து வைக்கின்ற அதிகாரத்தை வழங்குகிற ஒரு திருமுழுக்கு. அதுதான் நம்ம குமரலிங்கத்துக்கு செய்யப்பட்டிருக்கிறது. நம்ம ஜானகிராமன் தியாகராயன் செய்து வைத்திருக்கிறோம். அப்படி அடுத்தவர் செய்வது. அதாவது இந்த 3 வழிபாடுகளை எல்லோரும் அந்த கால அளவில் ஏற்றுக்கொள்ளலாம் என்பதை நான் அன்போடு தெரிவித்துக் கொண்டு, இந்த தீக்கை என்பது சைவ சமயத்தில் முக்கியமான ஒன்று. அதை கட்டாயம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ரோட்ல நமக்கு சாலையில வண்டி ஓட்டணும்னு வச்சுக்க, மோட்டார் சைக்கிள் ஓட்டணும், 4 சக்கர வண்டி ஓட்டணும், அது பெரிய லாரி ஓட்டணும் அப்படின்னா அதுக்கு உரிமம் கட்டாயம் இருக்குது. அப்பதான் நம்ம ஓட்ட முடியும். நம்ம சாலையில நம்ம வண்டியை ஓட்டுறதுக்கே நமக்கு உரிமம் வேண்டும் சொன்னால், நம்முடைய சமயத்தில் நாம் முத்தி நிலை பெற வேண்டும் சொன்னால் இந்த தீக்கைகளை பெற்றுக்கொண்டு முறையாக திருநீரை பூசிக்கொண்டு 5 எழுத்தை நாளும் தவறாமல் கணித்து வருகிற போதுதான் நமக்கு அந்த முத்தி பேர் என்ற நிலை வரும்.
அந்த படிநிலைகளாக முதல்ல சமயம், அப்புறம் விசேடம், அப்புறம் நிர்வாணம் என்ற 3 நிலைகளை பெற்றுக்கொண்டு மேன்மேலும் நம்முடைய சமயத்தில் ஊற்றமாக இருந்து எல்லாம் வல்ல சிவபரம்பருடைய திருவடியை நாம் அடைவதற்கு வழியாக அமைகிறது என்று சொல்லி அப்படிப்பட்ட தீக்கையை ஒவ்வொருவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை எப்பொழுது ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் 7 வயதில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதே நம்முடைய சாத்திரங்கள் ஸ்தோத்திரங்கள்லாம் சொல்லியிருக்கிறது. இதற்கெல்லாம் ஒரு காலத்தில் அப்படி குறிப்பிட்ட காலத்தில் செய்வார்கள். அப்படி செய்த காலமெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைச்சு போய் அது அப்படியே அந்த பழக்கமே இல்லாமல் போய்விட்டது. அது என்ன காரணம்? இதெல்லாம் நம்ம தாய்மொழியில சொல்லாமல் இருந்ததுதான் காரணம். நம்ம தாய்மொழியில செய்து கொண்டு வந்தால் இது தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும். வடமொழியில் செய்கிற போது அது உச்சரிப்பு மாறுகிற போது மாறான பலனை தரும் என்று அவர்கள் சொன்னதுனால நாம ஏன் அந்த உச்சரிக்கிறதா அது தப்பா சொல்லி பாவம் சேர்த்துன்னு சொல்லி அந்த முறையே கொஞ்சம் கொஞ்சமாக கைகள் விட்டார். தொடக்க காலத்துலலாம் நம்ம ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு புலவர் இருப்பார். அவர் தான் அதை செய்து வைப்பார். எங்க வீட்டில் கூட ஒரு புலவர் இருந்தார். நாங்களாம் சிறு வயசு இந்த மாதிரி பாப்பா வயதில் இருக்கிற போது எங்கள் வீட்டுக்கெல்லாம் வருவாங்க. தெருவில் வரும்போதே நாங்கள் தெருவில் விழுந்து கும்பிட்டு வரவேற்போம். வீட்டுக்கு வரும்போது வீட்டு வாசலில் விழுந்து வரவேற்போம். வீட்டுக்குள்ளே வந்தவர் பாடு விழுந்து கும்பிட்டு அவரை ஒரு நல்ல தாம்பாளத்தில் நிறுத்தி ஒரு இருக்கை அமைத்து கீழே ஒரு தாம்பாளம் வைத்து அவர் திருவடிகளை வைத்து அவர் பூசையெல்லாம் பண்ணுவோம். எல்லாம் பண்ணி முடிச்சு எல்லாரும் திருநீர் பூசுவார். எல்லாம் பூசி முடிச்ச பாடு சாப்பிட கூப்பிட்டா அவங்க அப்புறம் என்ன குலகுரு அவர் தனியா நாங்க அவருக்குன்னு ஒரு இடம் வச்சிருக்கோங்க. எங்க வீட்டுல நாங்க சைதாப்பேட்டை இருந்த போது எங்க வீடு பெரிய வீடு கபாலீஸ்வரர் கோயில் வீட்டுல தான் குடியிருக்கோம். 13 அறை 3 வாசல் பெரிய தோட்டம். அதுல ஒரு அறை இருக்கும். அது அவர் எப்பாவது ஆண்டுக்கு ஒரு முறை 2 வாரம் வரதுக்கு அவருக்குன்னு அந்த ரூம் ஒதுக்கி வச்சிருக்கோம். அது அப்பப்போ தொடச்சி தூய்மை பண்ணி போட்டு வச்சிருவாங்க. அவர் வந்தாருன்னா திறந்துடுவாங்க. அது உள்ளதான் உட்காந்துருவாரு. அங்கதான் அவர் இருப்பாரு. அவர் வேண்டிய சமையல அவரே செய்து சாப்பிடுவார். ஆனா பொருள்லாம் நாங்க வாங்கி கொடுப்போம். நாங்க தெருவில் வரும்போதே விழுந்து கும்பிட்டு, வாசலுக்கு வரும்போது விழுந்து கும்பிட்டு, உள்ள வரும்போது விழுந்து கும்பிட்டு, திருவடி பூசை பண்ணி பணிந்து அவருக்கு திருநீர் வாங்கி கொண்டு அவ்வளவு அறிவோடும் பண்போடும் பரிவோடும் நடந்துவார். நாங்கள் கொடுக்கிற உணவை அவர் உண்ணாமல் அவர் தனியாக செய்து சாப்பிட்டிருப்பது என்ன நிலை என்று தெரியவில்லை. அப்படி எங்க வீட்டுக்கு வந்த குருநாதர் வந்த போது நான் இந்த வயசு இருக்கேன். 6வது அந்த பெரிய வீட்டுக்கு வந்து 6வது படிக்கிறேன். அப்ப நான் கேட்டேன், ஏப்பா அவரு நம்ம வீட்டுக்கு வராது, நம்ம எவ்வளவு மரியாதை பண்ணிக்கிறோம், நம்ம கூட உட்காந்து சாப்பிட வேண்டியதாங்க அப்படின்னா, அது ஒரு மரபுப்பா, அதெல்லாம் நம்ம கேட்கக்கூடாது, அங்கெல்லாம் பேசக்கூடாது. நான் போய் அவர்கிட்ட கேட்கறேன்னு சொன்னேன். எங்கப்பா அதெல்லாம் கேட்கலாம் அப்படின்னு என்னை தடுத்தாரே தவிர ஏன் நீங்க சாப்பிடக்கூடாதுன்னு அவர்கிட்ட அப்படி கேட்கறதே பிழை என்று கருதிய காலம். அப்படி இருந்ததுனால தான் அந்த குலகுரு வரவே அற்று போயிட்டது. எங்கேயாவது குலகுரு கேட்பாங்க, யாருக்கு இந்த மாதிரி தெரியல. எங்க வீட்டுல இருந்த அந்த பெரியவர் காலத்துக்கு பிற்பாடு அப்படி யாரும் இல்லை. அப்படி வருகிற அவரும் எங்க வீட்டுல ஏதாவது வழிபாடு செய்தா, அப்படி எங்க வீட்டுல யாரும் செய்யல. எங்க வீட்டுல எப்போது அடிகள் காலத்துல இருந்து எங்க அப்பா 1938 மறைமொழிகளோடு பழக தொடங்கினார். அதுல இருந்து எங்க வீட்டுல தமிழ் வழிபாடு தான். அந்த காலத்துல இருந்து 1940 இருந்து எங்க வீட்டுல தமிழ் வழிபாடு தான். அதனால அவரை வச்சு எதுவும் செய்யல. ஆனா அவர் மரபு தவிர அவர் வருகிற போது அவருக்கு மரியாதை பண்ணுவாங்க. அவரை வச்சு எந்த வீட்டையும் நாங்கள் பண்ணிக்கல. ஆனா அவர் எங்க ஊர்ல பண்ணிட்டு இருந்தார். வடமொழி தான் பண்ணுவார், நம்ம மொழியில பண்ண மாட்டார். இதனாலதான் இந்த மரபெல்லாம் அச்சு போய்விட்டது. அதனால இதெல்லாம் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய தாய்மொழி தான் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட அந்த நிலையில தான் இந்த தமிழ் சைவ ஞான மரபில் சோமசுந்தர நாயகர், மறைமலடிகள், அழகரடிகள், என்னுடைய தந்தை ஆளரசு அவர்கள், கொங்கு நாட்டில நம்முடைய தந்தைவர் ஐயா அவர்கள், இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிற சொக்கலிங்கம் ஐயா அவர்கள், இன்னும் பல அன்பர்கள் இப்படி தமிழிலே வழிபாடு செய்கிறார்கள். நம்முடைய ஆன்மார்த்த வழிபாடாக இருக்கிற இந்த வழிபாடுகளை தவிர கோவில் வழிபாடு தொடர்புகள் எல்லாம் நல்ல தமிழிலே செய்து வைக்க வேண்டும் என்று விரும்பியவர்கள் மறைமலை அடிகளார்கள். 1929 சைவ சித்தாந்த மகா சமாஜம் என்று 1907 ஆரம்பித்தார்கள் மறைமலை அடிகளார் ஞானியார்களை கொண்டு. 29 கடலூர்ல ஒரு மாநாடு, 4 நாள் மாநாடு நடைபெற்றது. அதுல நிறைவு நாளில பெரிய கூட்டம் நடத்தி அதில் தீர்மானங்கள் போட்டு 30 தீர்மானங்கள் நிறைவேற்றினார்கள். அதில் 5வது தீர்மானம், என்னுடைய நினைவு சரியாக 5வது தீர்மானம், சைவ சித்தாந்த மகா சமாஜம் இனிவரும் காலங்களில் தமிழில் வழிபாடு செய்வதற்கான புதுமனை பொது விழா, திருமண விழா, மற்ற வாழ்வியல் சடங்குகள் நடத்துவதற்கான பயிற்சி வகுப்பை நடத்துதல், அதுக்கு உரிய புத்தகங்களை திருமறைகளை கொண்டு தொகுத்து அச்சிட்டு கொடுத்தல் என்று தீர்மானம் போட்டார்கள். 1929 போட்டார்கள். நான் 1986 அந்த அமைப்புக்கு செயலராக வந்தேன். அப்படி செயலராக வந்த போது ஒரு முறை அந்த பழைய நூல்கள் எல்லாம் அப்படி பரட்டி பார்ப்பேன் நேரம் கிடைக்கும் போதுதான்.
அப்படி பார்த்தபோதுதான் 29 அவர்கள் மாநாடு நடத்தியதும் அது பற்றிய செய்திகளும் அப்பொழுது வந்த சித்தாந்தம் என்பதை பார்த்துட்டு 89 அடியன் எங்களுடைய மன்றத்தின் நடைபெற்ற செயற்குழு கூட்டத்தில் அடிகளார் இப்படி 29 சொல்லியிருக்கிறார். இப்ப நாம் 89 வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 60 ஆண்டுகள் கடந்திருக்கிறது. ஒரு முயற்சி கூட நாம் எடுக்கவில்லையே. குறைந்தது திருமணத்தையாவது தமிழ் செய்வதற்கான ஒரு பயிற்சி வகுப்பு நடத்துவோம், ஒரு புத்தகத்தை வெளியிடுவோம் என்று செயற்குழுவில் தீர்மானம் போட்டு முதலாக 89 திருமுறை வழியில் திருமுறை திருமணம் என்று ஒரு புத்தகத்தை அடியேன் வெளியிட்டேன். என்னுடைய தந்தையார் எழுதிய நூல் ஒன்று, திருமுறை திருமணம் என்று எழுதிய ஒரு நூலை வைத்து அதை அதற்கு சொல்லி ஒப்புதல் பெற்று அதை குன்றக்குடியினர் வெளியிட்டார். 1958 திருவாரூர்ல மனோன்மணி விலாச குடும்பத்தின் நிகழ்ச்சி திருமணம் நடத்துகிற போது குன்றக்குடியில் அந்த நூலை வெளியிட்டார். அதனுடைய கொஞ்சம் திருத்தம் செய்து சில பேர் கூட்டி அதை 89 வெளியிட்டார். அதுக்கப்புறம் அந்த முயற்சியை அவர்கள் தொடர்ந்து பண்ணவில்லை. நானும் அந்த சில காலகட்டத்தில் அந்த அமைப்பிலிருந்து வெளியேற வேண்டிய சூழல் வந்துவிட்டது. ஆனால் இந்த பணிகளை எல்லாம் யாரும் சொல்லாமலே பட்டியப்பனார் அவர்கள் கொங்கு நாட்டில் இந்த பணியை ஏற்றுக்கொண்டு தமிழிலே இந்த மாதிரி வாழ்வு செல்வதற்கான நூல்களை தொகுத்தலும் செய்முறைகளை எல்லாம் சொல்லிக் கொடுக்கிற பயிர் நடத்தி சிறப்பான முறையில் நடத்தி கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு நல்ல வாய்ப்பாக நம்முடைய செம்மியப்பனார் அவரோடு நெருங்கியிருந்தனால அதை அவர் முன்னெடுத்து சென்றார். இப்பொழுது அவர் இருவர் வழியில் நின்று பட்டியப்பனாரிடத்துல 14 மாணவர்கள் பயிற்சி வகுப்பு பெற்றார்கள் இந்த வாழ்வில் சடங்குகளுக்கு. அதுல முதல்வர் தான் நம்முடைய குமரலிங்கம். அதிலிருந்து தொடங்கி என்னுடைய தந்தையார் பதிக்கை பெற்றுக்கொண்டு செம்மியப்பனாருடைய வழிகாட்டுதலை இன்னைக்கு தமிழகத்தில் மட்டுமல்லாமல் பல வெளிநாடுகளுக்கும் சென்று கோவில் வழிபாடுகளை, குடமுட்டுகளை, வாழ்வியல் சடங்குகளை நல்ல தமிழிலே மிகச்சிறப்பாக செய்து கொண்டிருக்கிற அன்பர்களில் குமரலிங்கம் ஒருவர் தெரிவித்துக் கொண்டு அவருடைய செயல் திறத்தினாலே அவர்கள் நம்முடைய மணிவாசர் அன்பணி மன்றத்தின் சார்பில் செயலராக பொறுப்பேற்றுக் கொண்டு தமிழ் வழிபாட்டை தூக்கி பிடிக்கின்ற ஒரு இளம் போராளியாக இன்னைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கிறார். அவரை பாராட்டி வாழ்த்துவதிலும் அவருக்கு ஆற்றுப்படுத்துகின்ற செம்மியப்பனாருக்கு திசை நோக்கி வணங்கி அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்தையும் பாராட்டையும் தெரிவித்து அருமையான இந்த சைவ சித்தாந்த வகுப்பை இப்பொழுது இருக்கிற கணினி வசதியை பயன்படுத்தி நேரலை நடைபெற்றுக் கொண்டிருந்தாலும் அதை நேரடியாக வந்து நடத்துகிற ஒரு சூழல், நேர்முகமாக நடத்துகிற ஒரு சூழலை உருவாக்க வேண்டும் என்று ஏற்பாடு செய்திருக்கிற சக்திவேல் அவர்களுக்கும் அதுக்காக வந்து கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியில் உறுப்பிடுத்திக் கொண்டிருக்கிற குமரலிங்கம் அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டை வாழ்த்தை சொல்லி, நாம் சைவர்களாக இருந்தால் தீக்கை பெற்றுக்கொள்வது முதன்மையானது. அப்படி பெற்றுக்கொண்டால் தான் சைவர்கள். நான் சைவ சித்தாந்தம் படிச்சிருக்காங்க, நல்ல பாடலாம் கேட்டிருக்கேன், நல்லா தெரியும், எந்த கேள்வி கேட்டாலும் சைவத்தில் சொல்லுன்னு சொன்னாலும் அது தீக்கை பெற்றுக்கொள்ளாமல் இருந்தால் அது பயனில்லை. அதனால் கட்டாயம் தீக்கை பெற்றுக்கொள்ள வேண்டும். அது முதன்மையானது, முக்கியமானது. அதுதான் அந்த ஒழுகலாற்றை செய்வதுதான் நம்முடைய சமயத்துக்கு நாம் செய்கிற மிகப்பெரிய பேரு தொண்டு என்பதை சொல்லி அனைவரையும் வாழ்த்தி என்னுடைய உரையை நிறைவு செய்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.